Hey traders, welcome all. Krishna here. ஸோ ஆல்ரெடி நான் எஸ்டடி வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து ஷார்ட் சைடு தான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன தான் ரைஸ் ஆனாலும் செல் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட்டில் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். அண்ட் கம்மிங் டேஸ்லையுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங்கே வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் கைஸ், மார்க்கெட் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ 23,500ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து கீழே போக தான் சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 942 நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகி மேலே போக பார்த்துச்சு. ஸோ அப்போயுமே நான் டைம்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகலான்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே ரிவர்சல் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே சார்ட்டில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு கம்மிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி கேண்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ எங்கே வர வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,000 ஜோன் வர வரலாம். ஏன் இது வர வரலான்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து எலெக்ஷன் டேயோட கேண்டில். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருந்துச்சு, நிஃப்டி அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா சேம் கவர்மெண்ட்டே வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறதுனால எகெயின் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் சில ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க இந்த ஜோனில். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எகெயின் பை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதை புக் பண்ணால் தான் அந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகுது. அதை நம்ம புக் பண்ணல அப்படின்னா அது ப்ராஃபிட் கிடையாது, அது ஜஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்த கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேபி இந்த ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வர்றதுக்கு பாசிபிள் ரொம்பவே அதிகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மார்க்கெட் வந்து அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு கரெக்ஷன் நடக்கிறது எல்லாமே நார்மல். அது எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போயே நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த மாதிரிலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன தான் டெய்லி மார்க்கெட் வந்து ஒரு நாள் அப் ட்ரெண்டில் போனாலுமே நெக்ஸ்ட் டே வந்து செல் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒரு வீக் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். என்ன தான் ரைஸ் ஆனாலும் செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வர எந்த ஒரு பையிங் ப்ரெஷருமே இல்லை. அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ்லேயுமே எந்த ஒரு பையிங் ப்ரெஷருமே இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், மார்க்கெட் இந்த லெவலை ஹோல்டு பண்ணுதா இல்லை இங்கேருந்து எகெயின் கட் பண்ணிவிட்டு கீழே வருதாங்கிறத. ஸோ இந்த லெவல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் கைஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் வச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இன்றைக்கி க்ளோஸ் ஆன டெய்லி கேண்டில் நல்ல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிமேட் பண்ணுதுன்னா, எகெயின் இந்த இடத்துல வீக்னஸ்ஸாக அதிகம் இருக்குதுன்னு இண்டிமேட் பண்ணுது. ஸோ இது எங்கே வர போகலாம், இந்த லோவரை போகலாம். எஸ்டடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன தான் மேலே போச்சுனாலுமே நம்ம ஷார்ட் சைடு தான் பார்க்கணும், அதுதான் ரொம்பவே நல்லது இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி வந்து எக்ஸாக்ட்லி ரெசிடென்ட் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆச்சு, அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல நல்லா ரைஸ் ஆகும் போதே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகிறது தான் சான்சஸ் அதிகம்னு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரேலியுமே சோல்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு வீக்னஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யணும்னா, மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனோடனே ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷார்ட் சைட் போகலாம். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் சைன் காணிக்கணும். அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, த்ரூ ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியராக நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதை தான் நான் எகெயின் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் டே லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரேஞ்ச் மோன்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எகெயின் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு பாசிபிள் அதிகம். பட் நம்ம மார்க்கெட் அதிகப்படியான செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ 2 to 3 days கன்சல்டேஷன் நடக்குதுங்கிறது நார்மல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பற்றியுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு பியரிஷ் செட்டப்பில் இருக்குன்னு. ஸோ அதோட சார்ட்டையுமே நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐசிஐசிஐ பேங்கோட டெய்லி கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைன். எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்த டச் பண்ணிச்சு, எகெயின் அங்கேருந்து ஒரு ரிவர்சல், அதுக்கப்புறம் இங்கே டச் பண்ணிச்சு ரிவர்சல், எகெயின் டச் பண்ணிச்சு ரிவர்சல். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் எப்போல்லாம் டச் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ மல்டிபிள் டைம் ஒரு ஸ்டாக்கோ இல்லை எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து வீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எகெயின் வந்து இந்த லெவலை டச் பண்ணிச்சு, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சுன்னா இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கணும்னா என்ன ஆகும், கண்டிப்பாக இங்கேருந்து ஃபால் ஆக தான் சான்சஸ் அதிகம். அது எவ்வளோ தூரம் போகலான்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ மேபி ஃபஸ்ட் லெவலுங்கிறது இந்த லெவலாக இருக்கும், கிட்டத்தட்ட 1220 இந்த ஜோன் வர வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1160 பாசிபிள். ஸோ இதையுமே நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதில் எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.